வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டுக்குண்டான ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அட்மிஷன் எப்பொழுது ஓப்பன் ஆகும். ஏன்னா தங்களுடைய குழந்தைகளை எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் போட்டால் 8ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியின் கீழ் படிக்க வைக்கலாம். ஸோ நிறைய பெற்றோர்களின் கனவு தங்களுக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியில் தங்கள் குழந்தையை இலவசமாக படிக்க வைக்க வேண்டும் என்பதை தான். பட் தமிழக அரசு இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை என்பது பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2025-26 ஆண்டுக்குண்டான ஆர்டி அட்மிஷன் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் சர்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025-26 ஆண்டுக்கான ஆர்டிஇ எப்போது வரும் நோட்டிஃபிகேஷன். அதேமாரி நீங்கள் இந்த ஆர்டிஇ admission.tnschools.gov.in இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏப்ரல் 2024 மே 2024 வரைக்கும் உள்ள ஆர்டிஇ அப்ளிகேஷன் ஓப்பன் மற்றும் க்ளோஸ் டேட் மட்டும்தான் காமிக்குது ஒழிய 25-26 கல்வியாண்டுக்கு உண்டான எந்தவித அப்டேட்டும் இதுவரையும் தரவில்லை. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதற்கு உண்டான பதிலை ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது நியூஸ் 18 சேனல்லேருந்து ஒரு செய்தியாளர் சுசித்ரா டெல்லி செய்தியாளர் ஒரு செய்தி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது கல்வி நிதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு செய்திருக்கிறாங்க. மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு ஃபைல் பண்ணிக்கிறாங்க. 2291 கோடி கல்வி நிதியை உடனடியாக வழங்க வேண்டிதான் இந்த மனு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா PM ஸ்ரீ மற்றும் சமக்ர சிக்ஷா திட்டங்களின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது சட்டவிரோதம் என இந்த கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அதேபோல் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையது அல்ல என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசும் இரண்டும் சேர்ந்து தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இந்த ஆர்டியின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துக்குள் நிலுவையில் உள்ள தொகையை செலுத்தி விடுவார்கள். பட் இந்த வருடம் 2023-24 கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டுக்கு உண்டான பணத்தை இதுவரை செலுத்தவில்லை. ஆகவே இந்த பணத்தை செலுத்திய பிறகுதான் இந்த ஆர்டிஇ திறக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கும் தமிழக அரசு ஒரு வாரத்துக்குள் ஃபைல் பண்ண வேண்டும். என்ன கடந்த வாரம் வியாழக்கிழமை தான் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. ஸோ நாளை வியாழக்கிழமை அதுக்குள்ளே தமிழக அரசு ஒரு நல்ல பதிலை உயர்நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இன்னும் பள்ளிகள் திறப்பதற்கு 12 நாட்கள் தான் உள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் என்று சொல்லிக்கிறாங்க. பட் ஜூன் 2 வரை இதுவரை ஆர்டிக்குண்டான அறிவிப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. பெற்றோர்கள் மனதிலும் கேள்வியாகவே உள்ளது. ஸோ ஆர்டி வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.